ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வீட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்னாலே என்னுடைய பயணம் பாதுகாப்பாக அமையணும், இல்லை என் பையனுடைய பயணம் பாதுகாப்பாக அமையணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு இந்த ஆன்மீகம் நியூமராலஜி மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் பெற்றோர்களுக்கு அதீதமாக இருக்குன்றப்போ பெற்றோர்கள் என் பிள்ளை பாதுகாப்பாக போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு சார். அதுக்கு ஏதாவது குறியீடுகள் உண்டா? என் பிள்ளை பத்திரமா போகணும்னா நான் இந்த ஒரு குறியீடை அவனுக்கு தெரியாமலோ இல்லை நான் வீட்டில் அந்த குறியீடுகள் பயன்படுத்துறது மூலமாகவோ பயணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா இன்றைக்கி உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்ட மாதிரி என் என் பையன் நாங்கள் கடவுளை நம்புகிறோம், பசங்க நம்பலை அப்படிங்கிறது அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா டீனேஜி, அது ஆண் பிள்ளை சரி பெண் பிள்ளை சரி, டீனேஜின்னு ஒரு ஏஜ் இருக்குது. அந்த டீனேஜ் பருவத்தில் அவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க, அவங்க பேசி அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த டீனேஜை கடந்ததுக்கப்புறம் தான் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புவாங்க, அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்கணும்னு நினைப்பாங்க, உலகத்தோடு கனெக்ட் ஆவாங்க. அது வரைக்கும் அந்த டீனேஜுக்கு மட்டும் ஒரு தனியே உலகம். அந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேணால் தனி உலகமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் பெற்றோர்களுக்கு வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருப்பார் மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லா பெற்றோர்களுக்கு உண்டு தான். அது எந்த நேரத்தில் போகிறாங்க, வழக்கமாக 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அதெல்லாம் அந்த காலம், இந்த காலம்லாம் 6லாம் கிடையாது, 8, 9, 10, 11 கூட ஆயிடுச்சு. காரணம் ஃபுல்லாக பாப்புலேஷன், டிராஃபிக்கு, அது இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தாமதிச்சிருச்சுனாவே பயம் உள்ளே வந்துடும். என்னோட காலம் மாதிரி இப்படி பேசிட்டு போனானே இன்றைக்கி லேட் ஆகுது என்ன அப்படிங்கிற அளவுக்கு. சரி, அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறியீடு இருந்ததுனாக்கா அந்த பயம் உணர்வு பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கும். அவங்களையும் சேஃப்டியாக, அவங்களுக்கே தெரியாமல் அந்த சேஃப்டி அவங்க கையில் கொடுத்துடணும். என்ன கொடுத்தாக்கா அவங்களுக்கு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வருவாங்க அப்படின்னாக்கா ஒரு எல்லோ கலரில், என்ன எல்லோங்கிறது யாரை குறிக்குனாக்கா குருவை குறிக்கும். ஏன்னா அவங்க குருவாக கூட ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, தாய் தகப்பனை மாதாப்பை தான் ஏற்றுப்பாங்க, அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாத வயசுலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அறிஞ்ச வயசு தெரிஞ்ச வயசு. அந்த ஏஜே அவங்கள பேச சொல்லுது. மஞ்சள் கலரில் எப்போ மஞ்சள் உனக்கு நல்லது, மஞ்சள் கலரில் அது கர்ச்சீப் வச்சுக்க மாட்டாங்க ஆம்பளை பசங்க, பெண் பிள்ளைகிட்ட கொடுத்தாலும் வச்சுக்கிறோம். ஆண் பிள்ளைகிட்ட யார் 2 பிள்ளைங்களுக்கு அந்த டீனேஜில் நீங்கள் ஒரு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி பேக்கெட்டில் வச்சு கொடுத்துருங்க. இது வச்சுக்கப்பா உனக்கு எப்போயுமே சேஃப்டி. வெறும் அது கிளாத்தாகவும் இருக்கலாம், அட்டையாக கூட இருக்கலாம். பியூர் 2 பக்கமும் எல்லோவாக இருக்கணும். ஒன் சைடு எல்லோ, வேறு இன்னொரு சைடு எடுத்துடாதீங்க. பியூர்லி 2 பக்கம் திருப்பினாலும் எல்லோவாக இருக்கணும். பேக்கெட்டில் வைக்க சொல்லிடுங்க. நீங்கள் பாட்டு தைரியமாக இருங்க. நீங்கள் அப்படி வச்சதுனால பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவாங்க. பத்திரமா போயிட்டு மட்டும் வரல, அந்த டீனேஜுக்கு உண்டான அவங்க பேசுகிறாங்க பாருங்களேன், கொஞ்சம் எதுக்கு முனையில் பேசுவாங்க, எதிர்த்து பேசுறது, அதுவே குறைச்சிரும். என்னங்க இந்த மஞ்சள் கலர், அதனால் நான் முதல்ல சொல்லிட்டு நான் கலரு மாற்றுங்க. கலரு மனிதனுடைய மனோபாவத்தையே மாற்றும். கலரு ஒரு மனிதனுடைய குணத்தையே மாற்றும். கலரு ஒரு மனிதனுடைய பிளட் சர்க்குலேஷனையே வேலை செய்ய வைக்கும், பிளாக்கே பண்ணிடும். அதுக்கு அவ்வளோ பவர் கலருக்கு. தொடர்ந்து நம்ம வேற ஒரு நிகழ்வில் சொல்லியிருக்கிறோம், சில டேட்டுக்கு டார்க் தொடர்ந்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் குறைஞ்சி போயிடும், ஹீமோகுளோபின்னு வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஹீமோகுளோபின் லெவலே குறைஞ்சிரும், அதனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு சக்தி அது இருக்கும்போது அப்போ இது இருக்காதான் இருக்கும். நீங்கள் மஞ்சள் கலரில் கொடுத்துருங்க. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. பிள்ளைங்க எங்கே போகுது, படிக்கிறது தான் போகுது. டீனேஜ் உள்ள பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளைங்களும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா பெற்றோர்களுக்கு தம் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சொல்கிற பேச்சை கேட்டால் மட்டும் போதுங்க அப்படின்னு கோயில் குளமாக போகிறவங்கள பார்த்துருக்கோம். இப்போ இந்த எல்லோ கலர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க சார். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பிள்ளை படிப்பில் சரியாக நாட்டம் காட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க சார். அந்த மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கும் இந்த எல்லோ கலர் போதுமானதாக இருக்குமா, இல்லை வேறு கலர்ஸ் உண்டா சார்? இல்லை, எல்லோ போதும். அதான் சொல்கிறேன்னா, அந்த கலரு குருவை குறிக்கக்கூடிய ஒரு கலரு. குரு எப்பவுமே எல்லா பிள்ளைங்களையும் தாம் பிள்ளைங்கள தான் நினைப்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக கூட நினைக்க மாட்டாங்க, மாணவர்களாக நினைக்கவே மாட்டாங்க. தான் பிள்ளைங்கள மாதிரி நினச்சிட்டு தான் பிள்ளைங்க எந்த அளவுக்கு வளரணுமோ அதே மாதிரி தான் நினைப்பாங்க. அதில் பாகுபாடு வேறுபாடு காட்ட மாட்டாங்க. அப்போது அந்த அவங்களுக்கு உண்டான கலரை
நீங்கள் பாவிக்கும் போது, நீங்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய டைரெக்டாகவும் இன்டைரக்டாக அந்த சக்தி உங்களோட கையிலே இருக்கும். அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா டீனேஜ் உள்ள பசங்க அவ்வளவும் படிக்கிற பசங்க தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவ்வளோ பேர்கிட்ட அதை நீங்கள் வைங்க. பெற்றோர்கள், பேரண்ட்ஸு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிள்ளைங்களும் பத்திரமா போயிட்டு வரும், நல்லாவும் படிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்த்து பேச மாட்டாங்க, உங்களுடைய அரவணைப்பிலே இருப்பாங்க. பிள்ளைங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய மாறிடும். கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து பெரிய கவலையாக இருக்கிறதே பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்கணும், சரியாக படிக்கணும், ஒழுக்கமாக நடக்கணும் அப்படின்றது தான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன சொல்யூஷன் இதை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.